வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஸ்பெஷலுக்காண்டி முறுக்கு சுட போகிறோம். முந்திரி முறுக்கு. இது என்னோடய பாட்டி தீபாவளிக்கு பண்ணுற ஒரு பலகாரம். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ நான் 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். 10 முந்திரி எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 200 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இடியப்ப மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவை. நெய் இந்த முந்திரி பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் தண்ணிக்கு நான் மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற்றுறேன். அந்த முந்திரியோட பேஸ்ட்டு கொஞ்சம் இருந்ததுனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், மாவை பிணைஞ்சு வச்சாச்சு. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் பிணைஞ்சு வச்சுக்கணும். கையில் மாவு ஒட்டவே கூடாது. கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் முறுக்கு புளிய ஈஸியாக வரும். ஸோ இப்போ முறுக்கு புளியலாம். இப்போது முறுக்கு புளியறதுக்கு ஸ்டார் அச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார் அச்சில் தான் புளிய போகிறோம். இப்போ இதுக்கெலாம் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இப்போ முறுக்கு புளியலாம். இப்போ மாவை எடுத்து ஃபுல்லாக அதுக்கெலாம் ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இருக்கணும் அது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ண பிறகு நம்ம முறுக்கு புளிஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு முறுக்கு புளிய தெரியாமல் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு கையில் ஒட்டாது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புளிஞ்ச பிறகு நீங்கள் கையால் நீங்கள் ஒரு ஷேப் மேக் பண்ணிக்கலாம். முறுக்கு புளிய தெரிஞ்சவங்க நம்ம எப்பவும் போல் எப்படி முறுக்கு புளிவோமோ அதே மாதிரி நீங்கள் சுற்றி புளிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றியே புளிஞ்சிக்கலாம். நான் முன்னாடி சொன்னது முறுக்கு புளிய தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஐடியா கொடுத்தேன். பாருங்கள், புளிந்து வச்சுட்டேன் எல்லா முறுக்கையுமே. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம முறுக்கு சுடணும். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்த பிறகு நம்ம இப்போ முறுக்கை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். மெதுவாக போடுங்க, எண்ணெயில் போடையில் இல்லைன்னா எண்ணெய் கையில் தெரிச்சிடும். ஸோ மெதுவாக போடுங்க. நீங்கள் முறுக்கை எண்ணெயில் போட்டிருக்கையில் பயங்கரமாக சவுண்டு வரும். இந்த சவுண்டு நின்ன பிறகு நம்ம முறுக்கை எடுத்துடலாம். ஸோ சவுண்டு ஆஃப் ஆன பிறகு நம்ம முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், முறுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அந்த சவுண்டும் அடங்கிருச்சு. ஸோ இப்போ நான் முறுக்கை எடுத்துடுறேன். முறுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இப்போது மொறுமொறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது. முறுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். பாருங்கள், உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப மொறுமொறுன்னு தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக செய்யணும். இது என் பாட்டி சொன்ன ஒரு ரெசிபி தான். என் பாட்டி இதே மாதிரி நிறையா பலகாரம் சொன்னாங்க. அதில் ஒன்று தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பலகாரம் செய்யலை ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். எண்ணெயில் தண்ணி பற்றாமல் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.